வணக்கம். இது ஸ்டோரிஸ் வித் செல்வி. உங்களுடன் தாமரை செல்வி. இன்னைக்கு நீங்க கேட்க போறது என்னோட நாவலான அன்றும் இன்றும் என்றென்றும் நீ, பாகம் 2. வாங்க கதையை தொடர்வோம். அத்தியாயம் 19. எது முக்கியம்? பயணமா, பயணத்தின் முடிவா? பளிச்சென்று அவளின் முகத்தில் வந்து விழுந்த குளிர்ந்த நீரில் மாயாவின் புருவங்கள் எரிச்சலில் நெருங்கின. கொஞ்சம் கூட விவஸ்தையே இல்லாமல் என்று மனதில் முணுமுணுத்தாள் மாயா. என்னாச்சு? கண்ணத்தர கண்ணத்தர எங்கோ தூரத்தில் ஒலித்த குரலின் மேல் மாயாவின் கவனம் பதிந்தது. இறுக மூடியிருந்த கண்களை திறக்க முயன்றவளுக்கு கண்களை திறக்க முடியாமல் கண்கள் பாறையாய் கனத்தன. எதற்கு இந்த பதற்றம்? ஏன் இந்த படபடப்பு? அந்த குரலில் தெரிந்த இயலாமையின் காரணம் புரியாமல் அவளது வில் போன்ற புருவங்கள் ஒன்றோடு ஒன்றாய் நெருங்கின. எதற்கு அந்த குரலில் இத்தனை நடுக்கம்? பயமா? எதற்காக பயப்பட வேண்டும்? என்னை இழந்து விடுவோமா என்றா? ஆனால் ஏன்? நான் நன்றாகத்தானே இருக்கிறேன். பின் எதற்காக என்னை இழக்க நேரிடும்? பல பல எண்ணங்கள் மாயாவின் மனதில் சுழன்று சுழன்று அவளை அலக்களித்தன. அழைத்து கொண்டிருந்த அந்த குரலை கேட்க கேட்க அந்த குரலை ஆறுதல் படுத்த வேண்டும் என்ற துடிப்பு அவளின் ஒவ்வொரு அணுவிலும் கரைபுரண்டு ஓடியது. அந்த குரலில் இருந்த வலி ஏனோ மாயாவின் இதயத்தை பிசைந்தது. அந்த குரல் படும் பாட்டை தாழ முடியாமல், நான் நன்றாய்த்தான் இருக்கிறேன், கவலைப்பட வேண்டாம், நான் இங்கேதான் இருக்கிறேன் என்று ஆறுதல் கூறி அந்த குரலை சமாதானப்படுத்தியே தீர வேண்டும் என்ற வெறி மாயாவினுள் வெகுண்டெழுந்தது. பாறையாய் அழுத்திய இமைகளை கடின முயற்சிக்கு பின் மெல்ல மெல்ல திறந்தாள். திறந்த விழிகள் ஆழமான அழகான இரு கருவிழிகளில் மோதின. எதற்காக அவசரமாய் கண்களை திறந்தோம் என்ற எண்ணம் கூட மறந்து போக அந்த தெளிவான கண்களின் வனப்பில் தன்னை மறந்து சில வினாடிகள் லயித்தாள் மாயா. மறுகணம் அந்த கண்களில் தீர்க்கத்தை தாங்க முடியாமலோ அல்லது அடித்து போட்டது போல துவண்ட உடலின் பலம் முழுவதும் அந்த முயற்சியில் தீர்ந்துவிட்டது போல மீண்டும் அவளது விழிகள் மூடிக்கொண்டன. மூடிய விழிகளுக்கிடையே அவளின் கவனத்தை மீண்டும் அந்த குரல் கலைத்தது. மெதுமெதுவாக தூரத்தில் கேட்ட குரல் மிக அருகில் ஒலிப்பதை ஒரு விசித்திரத்துடன் உணர்ந்தாள் மாயா. மெதுவாக அவளின் தோளை பற்றி யாரோ உலுக்கினார்கள். என்னை தெரியுதா? நான் பேசுவது கேக்குதா? அவளிடம் இருந்து எந்த பதிலும் வராமல் போனால் கூட தொடர்ந்து அந்த குரல் அவளிடம் பேசிக்கொண்டே இருந்தது. கவலைப்படாதே, நான் இருக்கிறேன், உனக்கு எந்த விதமான தீங்கும் வரவிட மாட்டேன். மேலும் மேலும் அரற்றிக்கொண்டே இருந்தது. ஆழமான அந்த குரலை கேட்டுக்கொண்டே நிம்மதியாக கண்ணயரலாம் என்று அவளின் உடல் கெஞ்சிய போதும் அந்த குரலில் தென்பட்ட பயம், கவலை, கோபம், விரக்தி, கையாலாகாத உணர்வு அவளை ஏதோ செய்தது. எதற்காக இந்த கூப்பாடு என்று ஒரு பக்கம் கேள்வி எழுந்தாலும் அந்த குரலை அவளால் ஏதோ ஒரு குரல் என்று நெட்டித்தள்ள முடியவில்லை. ஆனால் இந்த குரலை நான் ஏற்கனவே கேட்டிருக்கிறேனே. எங்கே? எப்போது? கேட்ட குரல் என்றால் யாருடைய குரல் இது? எத்தனை யோசித்தும் மாயாவிற்கு எதுவுமே புரிபடவில்லை. ஏதோ எண்ணங்கள் எல்லாம் நூடுல்ஸை போல பின்னி பிணைந்திருந்தன. எதையுமே கோர்வையாக தெளிவாக யோசிக்க முடியவில்லை அவளால். தான் எங்கிருக்கிறோம், தன்னை சுற்றி என்ன நடக்கிறது, என்ன நடந்தது என்று எதுவுமே புரியாத ஒரு சூன்யமான வெறுமை அவளை ஆர்ப்பரித்தது. வழி தேடி ஓடும் கப்பலுக்கு கலங்கரை விளக்கம் போல அத்தனை குழப்பத்திலும் அவளுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் தெள்ளத் தெளிவாக விளங்கியது. அது அந்த குரல். சோர்ந்த அவளின் உடலை மீறி உயிரின் மூலத்தை மீண்டும் தட்டி எழுப்பியது அந்த குரல். குரல் மட்டுமல்ல, அந்த வார்த்தைகள், அந்த உணர்ச்சிகள் எதுவுமே அவளுக்கு புதிதல்ல. எப்போதோ கேட்டு பழகியவைகள்தான் அவை. ஆனால் எப்போது? அவளின் சோர்ந்த மூளை அதை தேடுவதற்கு முன் மீண்டும் அந்த குரல் அவளை கெஞ்சி அழைத்தது. அந்த குரலின் ஒவ்வொரு மன்றாடலும் அவளின் இதயத்தை கசக்கி பிழிந்து சுக்குநூறாக்கியது. அந்த குரல் அழுதால் அவளுக்கு ஏன் வலிக்கிறது? அவளுக்கு விளங்கவில்லை. அந்த குரல் படும் பாட்டை விட பல 100 மடங்கு வேதனையை அவளது உள்ளம் அந்த சமயத்தில் அனுபவித்தது. எப்பாடுபட்டேனும் அந்த குரலுக்குரியவனை கட்டிப்பிடித்து ஆறுதல் சொல்லிவிட வேண்டும் என்று அவளது அனைத்து அணுக்களும் வெறிகொண்டு எழுந்தன. திறக்கவே முடியாது என்பது போல் ஒட்டியிருந்த இமைகளை பெரும்பாடுபட்டு பிடிக்க முயன்றாள் மாயா. மாயாவின் சிறு உடல் அசைவை உணர்ந்த முகில் அவளது முகத்தை ஈரமான துணி கொண்டு மெதுவாக உற்றி எடுத்தான். வறண்ட அவளது உதட்டின் உள்ளே சிறிது சிறிதாக ஏதோ ஒரு பானத்தை புகட்டினான். என்ன பானம் என்பது எல்லாம் மாயா அறியவில்லை. ஆனால் அதன் குளிர்ச்சி காய்ந்திருந்த அவளது தொண்டைக்கு இதமளித்தது. மெல்ல மெல்ல உள்ளே சென்ற நீரின் சுவை பிடித்தது மட்டுமின்றி கனத்திருந்த அவளது தலை லேசாகவும் ஆகியது. கொஞ்சம் கொஞ்சமாய் தெம்பு வர அவளின் கண்களை திறந்தாள் மாயா. பஞ்சடித்தது போன்று தெரிந்த அவளது பார்வைக்கு மங்களாய் ஒரு நெடிய உருவம் தென்பட்டது. முழங்காலிட்டபடி அவள் இறுகப் பற்றியிருந்தான் முகில். எங்கே அவனின் பிடி தளர்ந்தால் அவள் காற்றோடு காற்றாகி விடுவாளோ என்பது போல ஒரு கணம் கூட அவனது பிடி தளரவில்லை. மாயாவின் கண்கள் அவனை விட்டு அகலவே இல்லை.
தன்னால் முடிந்த அளவிற்கு தன் பலத்தை திரட்டிக்கொண்டு தெளிவற்ற குரலில், நான் நன்றாக இருக்கிறேன், எனக்கு ஒன்றுமில்லை, கவலைப்பட வேண்டாம் என்று கூறிவிட்டு அவனுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் மெலிதாய் சிரித்தாள் மாயா. அவளின் வார்த்தைகள் அவனை சுட்டதோ என்னவோ. ஒரு கணம் முகத்தில் ஓங்கி அரைந்தது போல மெலிதாய் தடுமாறியவனின் நிலையை மாயா அறியவில்லை. தன்னை சுதாரித்துக் கொண்டு அவளின் மேல் இருந்த பிடியை மெதுவாய் தளர்த்தி அவனது அணைப்பிலிருந்து மெதுவாய் அவளை விடுவித்தான். மாயா ஏதுவாய் அமர்வதற்காக அவளின் பின்னால் சில தலையணைகளை அடுக்கிவிட்டு அவளை அதன் மேல் ஏதுவாக சாய்த்துவிட்டு அவளின் அருகே இருந்த ஒரு நாற்காலியை இழுத்து போட்டுவிட்டு அதில் அமர்ந்தான் முகில். ஓரளவிற்கு சுற்றி நடப்பது விளங்க ஆரம்பித்தது மாயாவிற்கு. எது, எங்கே, எப்படி தொடங்கியது என்பதுவும் மீண்டும் அவளுக்கு ஞாபகம் வரத் தொடங்கியது. அந்த பாறை குகையில் அல்லவா இருந்தேன், பின் எப்படி இங்கே என்றபடி அவள் இருந்த அறையை அவளது விழிகள் நோட்டமிட்டன. பார்ப்பதற்கு ஏதோ பெரிய மாளிகையின் ஒரு அறை போல தோன்றினாலும் அந்த அறையில் பார்ப்பதற்கென்று பெரிதாய் ஒன்றுமில்லை. ஆங்காங்கே தென்பட்ட சில விளக்குகள், அவளை கிடத்தியிருந்த பெரிய பெரிய முரட்டுக்கட்டில், கட்டிலின் 4 மூலைகளிலும் சிற்ப வேலைப்பாட்டுடன் கூடிய அழகிய தூண்கள், அந்த தூண்களில் கட்டப்பட்டிருந்த புகையோ என்று கூறும் அளவிற்கான திரைசீலைகள் என்று கம்பீரமாய் நின்றது அந்த கட்டில். அதன் மேல் இட்டிருந்த மெத்தையும் சிறிதும் சிலைத்ததல்ல. நுரை போல அரை அடி அமுங்கிய மெத்தை களைத்திருந்த அவளது உடலுக்கு ஒத்தடம் கொடுத்தது போல இதமளித்தது. அந்த கட்டிலின் அருகே அதற்கு ஒரு தங்கை போல அதே வேலைப்பாட்டுடன் கூடிய ஒரு அழகிய மேஜை. அந்த மேஜை மீது பெரிதாய் ஒன்றுமில்லை, ஒரு ஜாடி, அதன் அருகே ஒரு தழும்ப ஏதோ ஒரு வித நீர் நிறைந்திருந்த ஒரு கோப்பை, அவ்வளவேதான். இப்போ எப்படி ஃபீல் பண்ற? கராராக வந்து விழுந்தது முகிலின் ஆழமான குரல். அவனது குரலில் ஒரு கணம் திடுக்கிட்டு அவனை விழிவிரித்து பார்த்தாள் மாயா. கல்லை செதுக்கி வைத்தாற் போல எந்தவித உணர்ச்சிகளும் இல்லாமல் அவளை வெறித்துக் கொண்டிருந்தான் முகில். அவளையும் அறியாமல் ஒரு மெல்லிய புன்னகை அவளது இதழ்களில் படர்ந்தது. மயக்கத்தில் இருந்தாலும் அவனது குரலை, அந்த உயிர் துடிக்கும் மன்றாடலை அவள் தெளிவாக கேட்கத்தானே செய்தாள். ஒருவேளை அதை கேட்காமல் போயிருந்தால் அவள் இருந்தாலும் இறந்தாலும் அவனுக்கு அது ஒன்றுதான் என்று அவனின் முகத்தை பார்த்த பின் எண்ணியிருப்பாள். ஏன், அந்த கடவுளே வந்து அப்படி இல்லை என்று கூறினால் கூட அதை நம்புவதற்கு கூட முயற்சி செய்திருக்க மாட்டாள். ஆனால் என்று எண்ணியவளின் கண்கள் குறும்பில் மெலிதாய் சுருங்கின. அவனின் கேள்விக்கு பதில் சொல்லாமல் அவன் அடுக்கி வைத்திருந்த தலையணையில் நன்கு வசதியாக சாய்ந்து கொண்டவள் அப்பாவி போல கண்களை அகல விரித்தபடி, உங்களுக்கு பைப்போலார் டிசார்டரா என்று தீவிரமாக விசாரித்தாள். மாயாவின் கேள்வியில் முகிலின் புருவங்கள் ஒரு கணம் சுருங்கி விரிந்தன. இதழோரம் மெலிதாய் சிரிப்பு துடிக்க அதை அடக்கியபடி ஒரு புறம் விளையாட்டாய் தலையை சாய்த்து ஒற்றை புருவத்தை சவாலாய் தூக்கி மாயாவின் கண்களை நேருக்கு நேராக சந்தித்து தோலை அலட்சியமாக குளிக்கபடி, இருக்கலாம் என்றான் சாதாரணமாக. முகிலின் அந்த குறும்பு தோற்றத்தில் மாயாவின் மனம் லேசானது. எப்பொழுதும் இந்த உலகத்தின் மொத்த பாரத்தையும் தலையில் தூக்கி சுமப்பது போன்ற எரிச்சலான முகத்தை விட இந்த குறும்பும் லகுவான தோற்றமும் தான் அவனுக்கு பொருத்தமாய் இருந்தது. அவன் முகத்திலும் கண்களிலும் தெரிந்த மென்மை அவனை அந்நியமாய் தோன்ற வைக்காமல் எளிதாய் எதையும் அவனிடம் பகிர்ந்து கொள்ளலாம் என்ற எண்ணத்தை அவளிடம் தோற்றுவித்தது. சிறு குறிஞ்சிரிப்புடன் கூடிய அவனின் வசீகர தோற்றம் வெகு அழுத்தமாய் அவளின் மனதில் பதிந்தது. தன் தொண்டையை லேசாக செருமிவிட்டு மடித்திருந்த சட்டையை மீண்டும் சரி செய்தபடி, சரி, எதுவரை உனக்கு ஞாபகம் வந்தது என்றான், ஏதோ பரீட்சைக்கு எதுவரை படித்தாய் என்று கேட்பதைப் போல. முகிலின் கண்களை நேருக்கு நேராய் சந்தித்த மாயா, உங்களின் கேள்விக்கு நான் பதில் சொல்வதற்கு முன் நீங்கள் என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் என்றால் பிடிவாதமாக. பழகியது சில நாட்களேதான் என்றாலும் சகவாச தோஷமோ என்னவோ, அவளும் அவனைப் போலவே பேரம் பேசலானாள். என்ன என்பது போல அவளை நோக்கிய முகில் அவள் முகத்தில் தோன்ற உறுதியைக் கண்டு சரி என்பது போல தலையை ஆட்டிவிட்டு ஆழமாய் அவளை ஊடுருவி பார்த்தான். நம் இருவருக்கும் தான் திருமணமாகவில்லையே, பின் ஏன் என்னை உங்களோட மனைவி என்று சொன்னீர்கள் என்று தீவிரமாக கேட்டாள் மாயா. அவளின் அந்த கேள்வியில் ஒரு கணம் அதிர்ந்த முகிலின் உடல் மறுவினாடி மௌனச் சிரிப்பில் குலுங்கியது. அவனின் கிண்டல் சிரிப்பு அவளுக்கு நன்கு விளங்கினாலும் அதை பொருட்படுத்தாமல் தன் காரியத்திலேயே கண்ணாய் அவளின் கேள்விக்கான பதிலுக்காக அவனை உற்று பார்த்தாள் மாயா. கண்களில் மின்னல் பட்டு தெறிக்க தாடையை தடவியவாறு, நீ பார்த்த அத்தனை விஷயங்களில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுவது இந்த கேள்விக்கான பதிலா என்றான் முகில் கேலிக் குரலில். அவனின் ஏளனத்தை புறம் தள்ளிவிட்டு ஆமாம் என்றாள் மாயா உறுதியாக. அவளின் உறுதியைக் கண்டு ஒரு பெருமூச்சை விட்டபடி, நமக்கு திருமணம் ஆகிவிட்டது என்றான். மாயாவின் புருவம் ஒரு கணம் யோசனையில் சுருங்க, அதாவது பழைய ஜென்மத்தில் நமக்கு திருமணம் ஆகிவிட்டது, அப்படித்தானே? அவனின் வார்த்தைகளை திருத்திவிட்டு அவளே தொடர்ந்தாள். உகுந்திகா அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருந்தால் தானே?
அவள்தான் அந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தது போல தெரியவில்லையே என்றாள் ஆர்வத்துடன். என்றான் முகில் விட்டேற்றியாக. கேள்வி என்று ஒன்று இருந்தால் பதில் என்று ஒன்று இருந்தே தீர வேண்டும். ஆனால் முகிலின் பதில் மட்டும் ஏன் பதில் போல தோன்றினாலும் ஏன் பதிலாக இருக்க மாட்டேங்கிறது? மனதினில் முணுமுணுத்தபடி, இப்படி அரைகுறையாய் சொன்னால் என்ன அர்த்தம் என்றவளின் குரலில் எரிச்சல் மண்டியிருந்தது. நேரம் வரும் பொழுது அது உனக்கே ஞாபகம் வரும் என்றவன் அத்தோடு பேச்சு முடிந்து விட்டது போல நாற்காலியிலிருந்து விருட்டென்று எழுந்தான். அதானே என்று ஏளனமாய் எண்ணம் தோன்ற திடீரென்று வேறொரு எண்ணம் அவளை திடுக்கிடச் செய்தது. அவள் சாப்பிட்டு முடிக்கும் போதே கிட்டத்தட்ட மணி 2 ஆகியிருந்தது. அப்புறம் அந்த பழைய ஞாபகங்கள், அதற்கு பின் மயங்கியிருக்கிறாள். இப்படி எவ்வளவு நேரம் போச்சோ என்றவளின் கண்கள் அந்த அறையில் கடிகாரத்தை தேடியது. கடிகாரம் எதுவும் தட்டுப்படாமல் போக அந்த அறையும் கனமான திரைச்சீலைகளால் மூடப்பட்டிருக்க மணி எத்தனை என்பது தெரியாமல் போனது அவளுக்கு. ஒரு தாவலில் அந்த கட்டிலிலிருந்து தரையில் குதித்தாள் மாயா. வீட்டிலிருந்து கிளம்பிய பின் இந்த நிமிடம் வரை அவளும் அவளது பெற்றோர்களுக்கு போன் செய்யவில்லை. அவர்களும் அவளை அழைக்கவில்லை. காலையில் முகிலுடன் நடந்த அந்த விசித்திரமான சந்திப்பிற்கு பின் அவளும் அவளின் தாய் காஞ்சனாவிற்கு விளக்கம் கூறவில்லை. அவளின் தாயும் அவளை கூப்பிடவில்லை. இது எப்படி சாத்தியம் என்று மனதில் எண்ணியபடி, மணி இப்பொழுது எத்தனை? ரொம்ப லேட் ஆகிடுச்சு, அம்மா அப்பா தேடுவாங்க என்று கூறியபடி விருட்டென்று தலையை உயர்த்திய மாயாவிற்கு ஒரு கணம் உலகமே அவளின் கண்களின் முன்னால் சுற்றியது. கண்ணிமைக்கும் நேரத்தில் தடுமாறி விழப்போனவளை கைகளில் தாங்கி தன்மேல் சாய்த்தபடி மீண்டும் அந்த படுக்கையில் அமர வைத்தான். குளிர்ந்த பானம் நிறைந்த அந்த கோப்பையை அவளின் கைகளில் திணித்துவிட்டு குடி என்றான் அதிகாரமாக. அதிகாரத்திற்கு பணியும் தன்மை மாயாவிற்கு இல்லை என்றாலும் அவளின் அந்த அதிகாரத்திற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் அக்கறை அவளுக்கு தெரிந்ததால் மறுக்காமல் அதை வாங்கி சில மிடர்கள் குடித்தாள். அவளின் அருகேயே அமர்ந்து அவளின் தலையை தன் தோளின் மீது சாய்த்து கொண்டவன் மென்மையாக அவளது நெற்றியை அமுக்கியும் விட்டான். அவசரப்பட வேண்டாம், மணி 2:15 தான் ஆகுது என்றான் அமைதியான குரலில் ஆறுதல் கூறினான். என்னது, மணி 2:15 தானா? ஆச்சரியத்தில் வாயை பிளந்தாள் மாயா. அது எப்படி இருக்க முடியும்? நான் சாப்பிட்டு முடிக்கும் போதே மணி 2 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் முகை உகந்திக்கான்னு நிறைய விஷயம் நடந்துடுச்சே. அப்புறம் எப்படி? இது எல்லாம் வெறும் 15 நிமிஷத்துல நடந்துடுச்சா? கேள்வியும் குழப்பமுமாய் முகிலை ஏறிட்டாள் மாயா. ஆழ்ந்த சிந்தனையில் முகிலின் புருவ மத்தியில் ஒரு முடிச்சு விழுந்தது. உன் பழைய நினைவுகள் மேலெழும்பிய பொழுது அந்த நினைவுகளுடன் உன் உள்ளுணர்வு மட்டும்தான் பயணம் செய்திருக்க வேண்டும். உன் உடலை விட்டு உன் ஆன்மா, அதாவது உன் தன்னுணர்வு பிரிந்த சமயம் நேரமும் காலமும் சம்பித்திருக்கிறது என்று விளக்கினான் முகில். இன்னமும் குழப்பம் தெளியாமல் கேள்வியுடன், அப்படியானால் எனக்கு எப்பொழுதெல்லாம் பழைய ஞாபகம் வருகிறதோ அப்பொழுதெல்லாம் நேரம் நின்றுவிடுமா? நம்ப மாட்டாத குரலில் கேட்டாள் மாயா. அப்படியென்றால் நான் கனவில் அந்த நினைவுகளை கண்ட போதும் மட்டும் ஏன் நேரம் நிற்கவில்லை? அது மட்டுமல்ல, அன்று பிரசன்டேஷன் எடுத்துக்கொண்டிருந்த போது பரி நவீனை பார்த்த போதும் கூட ஏன் நேரம் நிற்கவில்லை? கண்கள் முழுவதும் கேள்விகளுடன் அந்த கேள்விகளுக்கு எல்லாம் அவனிடம்தான் பதில் இருப்பது போல அவனை ஆவலுடன் பார்த்தாள் மாயா. லேசாக தோளை குலுக்கிவிட்டு, ஒருவேளை உன் தன்னுணர்வு முழுவதுமாய் ஒன்றி பயணிக்கும் போது மட்டும்தான் நேரம் நிற்குமாக இருக்கும். மற்ற அந்த 2 சமயங்களிலும் உன் உணர்வு முழுவதுமாய் ஒன்றாமல் உள்ளேயும் வெளியேயுமாய் அலைபாய்ந்து கொண்டிருந்திருக்க வாய்ப்பிருக்கிறது என்றான் கண்களில் சிந்தனையை தேக்கியபடி. அவனின் தோளில் இருந்து தலையை நிமிர்த்தி பிரமிப்புடன், இது எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு எல்லாமே நினைவிருக்கிறதா? எப்பொழுது உங்களுக்கு இந்த நினைவுகள் வர ஆரம்பித்தது? நவீனிற்கும் எல்லாமே தெரியுமா? அவளது குரலில் ஆவலும் கேள்வியும் ஒன்றுடன் ஒன்று போட்டி போட்டது. மாயாவின் குரலில் இருந்த தெளிவும் அவளின் கண்களில் தெரிந்த ஆர்வமும் அவள் மீண்டும் இயல்பு நிலைக்கு வந்துவிட்டாள் என்பதை முகிலுக்கு தெல்லென விளக்கியது. அவளின் அருகில் இருந்து எழுந்து அவர்களுக்கு இடையே இருந்த தூரத்தை அதிகப்படுத்தினான். கைகளை மார்பின் குறுக்கே கட்டிக்கொண்டு சிறு யோசனைக்கு பின், எப்பொழுது ஆரம்பித்தது என்று சரியாக எனக்கு ஞாபகமில்லை என்றவன் மேலும் தொடர்ந்தான். எனக்கும் மொத்த நிகழ்வும் தெரியுமா என்பது சரியாக தெரியவில்லை. நம் மூவரில் நீ, நான் மற்றும் நவீன் என்று எடுத்துக்கொண்டால் உங்கள் இருவரை விட எனக்கு கூட கொஞ்சம் தெரியும் என்று வேண்டுமானால் வைத்துக் கொள்ளலாம். நவீனுக்கு இது ஞாபகம் ஒரு விபத்திற்கு பின்னால் வர ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட உயிர் இழக்கும் நிலைக்கு சென்று மீண்ட பின்னர் இந்த நினைவுகள் வர ஆரம்பித்தன. வேறு யாரோ ஒருவரின் கதையை கூறுவது போல எந்தவித பற்றோ உணர்ச்சியோ இன்றி கூறினான் முகில். ஒரு சின்ன புருவச்சுளிப்புடன் சன்னமான குரலில், அப்படியென்றால் என்று தொடங்கியவள் மெலிதாய் தன் கீழுதட்டை உள்புறமாய் மெலிதாய் கடித்தபடி, நம் கதையின் முடிவு என்ன? மகிழ்ச்சியான முடிவா? அவர்கள் இணைந்தார்களா என்று ஆர்வம் ஒரு புறமும்
அவர்களின் கதை எப்படி முடிந்ததோ என்ற பயம் மறுபுறமுமாய் ஒரு சின்ன தயக்கத்துடன் நேருக்கு நேராய் அவனை பார்க்க முடியாமல் பாதி உயர்த்திய விழிகளின் வழியே அவனை பார்த்தவளின் விழிகளை சந்தித்தான் முகில். மாயாவின் கண்களில் கண்ட பயமும் தவிப்பும் அவனின் உள்ளத்தை நெருட பெருமுயற்சிக்கு பின் கடினப்படுத்தி வைத்திருந்த அவனது கண்கள் கனிந்தன. கண்கள் மென்மையுற அவளை பார்த்த பார்வையை கண்ட மாயாவிற்கு அடிவயிற்றில் புலியை கரைத்தது. ஏன் இப்படி பார்க்கிறார்? அப்படியென்றால் அவர்களின் முதல் ஜென்மமான உகந்திகாவின் கதை சோகமாகத்தான் முடிந்ததா? அவளையும் அறியாமல் கைகள் பிசைய அவர்களின் கதை போன விதத்தை பார்த்தால் அப்படித்தான் போலிருக்கிறது. அதில்தான் அவர்கள் இணைய முடியவில்லை என்றால் அடுத்து வந்த முகை மித்ரன் கதை என்னவாயிற்று? அவர்கள் பிரிவதற்கு எந்த தடையும் இருப்பது போல தெரியவில்லையே. பின் ஏன் அவர்களின் கதை என்னவாயிற்று? அவர்களின் காதல் நிறைவேறாமல் போனதால் தான் நாங்கள் மறுபிரிவு எடுத்திருக்கிறோமா? மனதில் பல எண்ணங்கள் அலைமோத புரியாத சோகம் அவளை தாக்க முகிலை பார்த்த மாயாவிற்கு நெஞ்சில் ஏதோ இரும்பு குண்டை வைத்து அழுத்துவது போல இருந்தது. தன் எண்ணத்தை அவனிடம் கூறும் முன் அவனது குரல் அவளது எண்ணத்தை இடைவெட்டியது. அவளுக்கு ஆறுதல் அளிக்கும் வகையில் அவனது இதழ்கள் சன்னமாய் விரிந்தன. ஒருவருக்கு மகிழ்ச்சியான முடிவு மற்றவருக்கு சோகமாயிருக்கலாம், இன்னொருவருக்கு அதுவே திருப்தியான முடிவாக இருக்கலாம். பொதுவாக சந்தோஷமான முடிவு சோகமான முடிவு என்று எப்படி சொல்ல முடியும்? முகிலின் காதை சுற்றி மூக்கை தொடும் யுக்தி அவளுக்கு புரியாமல் இல்லை. இருந்தாலும் அதை வார்த்தைகளால் கேட்காமல் இருக்க முடியவில்லை அவளால். அப்படியென்றால் நம் கதை சோகத்தில்தான் முடிந்ததா? அந்த கேள்விக்கு அவன் பதில் அளிப்பதற்கு முன் அவனின் பதிலுக்காக காத்திருக்காமல், சரி அடுத்த ஜென்மத்தில் கூடவா என்று அவசர அவசரமாக பொறுமை இழந்து அடுத்த கேள்வியை தொடுத்தாள். அப்படி என்ன தவறு செய்து விட்டார்கள் என்று அவர்களுக்கு இந்த பெரிய தண்டனை? ஒரு ஜென்மம் இல்லை, 2 ஜென்மங்களாக, இல்லை இந்த தடவையையும் சேர்த்தால் 3வது முறையாக அவர்கள் பிறந்திருக்கிறார்கள். அப்படியென்றால் இந்த முறை அவர்களது நிலை என்ன? இந்த முறையும் அவர்களின் வாழ்க்கை சோகத்தில்தான் முடியப் போகிறதா? அதனால்தான் முகில் அவளை சந்திக்க மறுத்தானா? அதனால்தான் அவளை இந்த விஷயத்தில் விலக்கி வைக்க வேண்டும் என்று முடிவு செய்தானா? அதுதான் காரணம் என்றால் அதை எப்படி தவறு என்று சொல்வது? ஒருவேளை நானும் முகிலிடத்தில் இருந்திருந்தால் அதைத்தான் செய்திருப்பேன். விடை தெரியாத அனைத்து கேள்விகளும் அவளை குழப்பியடித்தன. ஏற்கனவே சோர்ந்திருந்த மனதை எதிர்காலம் என்று அவளின் கண்முன்னே விரிந்த காட்சி மிரட்சியடைய வைத்து தலையை கிறங்க வைத்தது. மாயாவிடமிருந்து எந்த சத்தத்தையும் காணாமல் போக அவளை உற்று நோக்கிய முகில் மாயாவின் குழம்பிய முகமும் மெலிதாய் தடுமாறிய உடலையும் கண்டு உடனடியாக அவளின் அருகில் அமர்ந்து கோப்பையில் இருந்த பானத்தை பருக வைத்தான். அந்த பானம் தந்த தெம்பும் முகிலின் அருகாமை தந்த பலமும் அவளின் முகத்தை லேசாக தெளிய வைத்தது. மிருதுவாக அவளது தலையை ஆறுதலாக தடவினான் முகில். தேவையில்லாததை யோசித்து மனதை குழப்பிக்கொள்ளாதே. நீ கேள்விப்பட்டது இல்லையா? ஒருவரின் வெற்றியையோ அல்லது அவரின் சந்தோஷத்தையோ நிர்ணயிப்பது அவரின் பயணம்தானே ஒழிய அவர் அடையும் முடிவு அல்ல என்று. அந்த வகையில் பார்த்தால் நாம் மிகவும் மகிழ்ச்சியான வாழ்க்கையைத்தான் அனுபவித்தோம் என்று மெல்லிய குரலில் ஆறுதல் கூறினான். உண்மையாகவா? கண்களில் சந்தேகமும் மனதில் நம்பிக்கையுமாய் அவனை பார்த்தாள் மாயா. என்றான் முகில் பதிலாக. அவன் கூறிய அந்த வார்த்தைகளில் அவள் சந்தோஷப்பட்டுக் கொள்ள வேண்டியதுதான். அதற்கு மேல் கேட்டால் கண்டிப்பா எதுவும் சொல்ல மாட்டான். வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறிவிடும் என்று மாயாவிற்கு நன்றாகவே தெரியும். இருக்கும் நிலையை கெடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று அதற்கு மேல் வேறு எந்த கேள்வியும் கேட்காமல் அமைதியாகவே இருந்தாள் மாயா. சில வினாடி அமைதிக்கு பின் அவளின் அருகில் இருந்து எழுந்து எதிரே இருந்த நாற்காலிக்கு மாறி அமர்ந்தான் முகின். அவனின் அசைவு ஏதேதோ எண்ணங்களில் உழன்று கொண்டிருந்த மாயாவை நடப்பிற்கு இழுத்து வந்தது. கவலைப்படுவதுதான் மனித இயல்பாயிற்றே. உகந்திகா, வியன், முகை, மித்ரன் அவர்களுக்காக வருத்தப்பட்டவளின் மனம் அவளின் எதிரே பூதாகரமாய் நின்றிருந்த யதார்த்தம் அவளை மலைக்க வைத்தது. மனதில் குடைந்து கொண்டிருந்த முக்கியமான கேள்வியான இதன் பிறகு என்ன என்பதை முகிலிடமே கேட்டாள் மாயா. மாயா பேசிய மொழி புரியாதவன் போல கேள்வியாய் புருவத்தை உயர்த்தினான் முகில். என்னுடைய மற்ற நினைவுகளையும் நான் தெரிந்து கொள்ள வேண்டாமா? மீண்டும் அந்த குகைக்கு போய் நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமா? அல்லது என் நினைவை தூண்டும் வேறு ஏதாவது இடத்திற்கு செல்லலாம். அப்படி ஏதேனும் இடம் உங்களுக்கு தெரியுமா? அவசரமும் ஆர்வமுமாய் படபடத்தாள் மாயா. நடந்த கதையின் முடிவு என்ன என்று தெரிந்து கொள்ளும் ஆர்வம் ஒருபுறம் அதீதமாயிருந்தாலும் இதன் பின்னணி என்ன, இது ஏன் நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளும் ஆவல் அதைவிட அதிகமாயிருந்தது. மாயாவிடம் இருந்த அவசரத்திலும் ஆர்வத்திலும் 100ல் 1 பங்கு கூட முகிலின் முகத்தில் தெரியவில்லை. அவளுடைய ஆர்வத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் மறுப்பாய் தலையை அசைத்தான். அவசரப்பட வேண்டாம், நடக்க வேண்டியது நடக்க வேண்டிய சமயத்தில்தான் நடக்கும் என்றான் சூட்சுமமாக. இந்த முறை மாயாவின் விழிகள் கேள்வியாய் அவனை நோக்கி எழுந்தது.
இன்னமும் என்னை இதிலிருந்து விலக்கி வைக்க வேண்டும் என்ற முடிவில்தான் இருக்கிறீர்களா? சந்தேகத்துடன் கண்கள் இடுங்க அவனை கேட்டாள் மாயா. இல்லை என்றான் உறுதியாக. அவனது அந்த பதிலில் மாயாவின் முகத்தில் ஒரு திருப்தி புன்னகை மலர்ந்தது. ஆனால் நாம் எதிலும் அவசரப்பட வேண்டாம். போய் சேரும் இடத்தை விட போகும் பயணம்தான் முக்கியம் என்று புதிர் போட்டான் முகில். எனக்கு நீங்கள் கூறுவதின் அர்த்தம் புரியவில்லை. இதற்கு அர்த்தம் என்று இழுத்தவன் அவனின் வெண்பற்கள் பளிரிட, நீ ஏற்கனவே மிகவும் களைத்திருக்கிறாய். இப்பொழுது நான் உன்னை உன் வீட்டிற்கு கூட்டி செல்கிறேன். வீட்டில் எதை பற்றியும் யோசித்து மனதை குழப்பிக்கொள்ளாமல் ஓய்விடு. அடுத்து என்ன செய்யலாம் என்பதை பற்றி நாளை முடிவு செய்யலாம் என்று கூறிவிட்டு அத்தோடு பேச்சு முடிந்தது போல நாற்காலியிலிருந்து எழுந்தவன் அவள் கட்டிலிலிருந்து அவனை பிடித்து எழுவதற்கு ஏதுவாக அவளது அருகில் ஒரு தூண் போல நின்றான் முகில். மனதளவிலும் உடலளவிலும் அவள் சோர்ந்து போயிருந்தது முற்றிலும் உண்மைதான். அவன் வார்த்தைகளில் தவறேதும் இல்லை என்று அவளுக்கு தோன்றிய போதும் அதை முழு மனதுடன் ஒப்புக்கொள்ள அவளால் முடியவில்லை. தயக்கமான ஒரு தலையசைப்புடன் அவனின் உதவி இல்லாமலே எழுந்து நின்றாள் மாயா. பெரிதாய் எதுவும் பேசிக்கொள்ளாமல் அமைதியாகவே அவர்களின் பயணம் ஆரம்பித்தது. திரும்பி வரும் இந்த பயணம் முழுவதும் மாயாவின் மனதில் ஏகப்பட்ட கேள்விகள். கேள்வியின் நாயகனாக அருகில் இருந்த முகிலை ஓரக்கண்ணால் பார்த்தாள் மாயா. இப்பொழுதும் அவர்களின் இருவர் இடையேயும் எதுவும் இல்லை என்றாலும் இப்பொழுது இருந்த முகில் காலையில் இருந்தவனைப் போல அல்லாமல் சிறிது நெருங்கியவனாக தோன்றினான். எங்கே மீண்டும் தன்னை அவமானப்படுத்தி விடுவானோ என்ற தயக்கம் இல்லாமல் இவனிடம் எதுவும் கேட்கலாம் என்ற எண்ணம் மாயாவின் மனதில் வலுவாக வேரூன்றியது. அவர்களின் இந்த கதையின் எதிர்காலம் என்னவென்று தெரியாவிட்டாலும் எது நடந்தாலும் அவளுக்கு துணையாக அவன் இருக்கிறான் என்ற எண்ணம் சிறு சந்தேகமுமின்றி ஆழமாய் அவளின் மனதிற்கு பட்டது. ஆ என்று அவளையும் அறியாமல் ஒரு கணம் அவளின் எண்ணப்போக்கில் அதிர்ந்தாள் மாயா. அவளின் அந்த சிறு அசைவில் அவளின் புறமாய் கேள்வியாய் திரும்பிய முகிலுக்கு எதுவும் இல்லை என்பது போல மறுப்பாய் தலையசைத்து விட்டு தன் தலையை ஜன்னலோரமாய் திருப்பிக் கொண்டாள். என்ன பைத்தியக்காரத்தனமான எண்ணம் இது? ஒரு 2 வார்த்தை அவளிடம் நல்லவிதமா பேசிட்டா எல்லாம் சரியாகி விடுமா? இல்லை இல்லை, காரணம் அது இல்ல. மாயா, நீ இவனை உன்னோட பழைய ஜென்மத்துல பார்த்த அவனோட வச்சு கன்ஃபியூஸ் பண்ற. வியன் உகந்திகாவுக்காக எவ்வளவோ பண்ணியிருக்கான். அதே மாதிரி மித்ரனும் முகைக்காக பண்ணியிருக்கலாம். ஆனா முகில் இந்த வாழ்க்கையில உனக்காக எதுவுமே இந்த செகண்ட் வரைக்கும் பண்ணல. பண்ணுவான்னு தோணவும் இல்லை. முகில் மேல உனக்கு காதல் வர்றது 8வது அதிசயமா இருக்காது, 100வது அதிசயமாகத்தான் இருக்கணும். முகிலுக்கு மட்டும் சான்ஸ் கிடைச்சா உன்னை விரட்டும் முதல் ஆள் முகில்தான். இதுதான் உண்மை. மாயா, கண்டதையும் போட்டு உனக்கு குழப்பிக்காத. இந்த கதையில உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இருக்கிறது ஒரே ஒரு ஆள் நீ மட்டும்தான். அதை கனவுலையும் மறந்துடாத என்று தன் மனதிற்கு அவள் அறிவுரை கூறிக்கொண்டு ஒரு கொட்டும் வைத்த போது கார் வெகு சுமூகமாக ஒரு பஸ் ஸ்டாப்பின் முன் நின்றது. மாயாவிற்கு அந்த பஸ் ஸ்டாப் புதியதல்ல. அவளின் ஆபீஸ் பஸ் நிற்கும் ஸ்டாப்பில் தான் முகில் அவனின் காரை நிறுத்தியிருந்தான். இந்த முறை உன்னை இங்கே இறக்கி விடுவதுதான் உனக்கு நல்லது. மீண்டும் என்னுடன் உன்னை பார்த்தால் உன் பெற்றோருக்கு சந்தேகம் அதிகமாகும். அதுவும் இல்லாமல் உன்னோட அம்மாவுக்கு உன்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்வியும் இருக்கும். நான் கூட இருந்தா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது என்று அதிசயமாய் அவனின் செயலுக்கு விளக்கம் அளித்தான் முகில். ஓகே என்ற ஒற்றை பதிலுடன் காரை விட்டு இறங்க முயன்றாள். பொறு என்று அவனது குரல் அவளை தடை செய்தது. என்ன என்பது போல அவனை திரும்பி பார்த்தாள் மாயா. கன நேர தயக்கத்திற்கு பின் தன் செல்போனை எடுத்து ஏதோ தட்டினான். என்னுடைய பர்சனல் நம்பரை உனக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஏதாவது தேவை ஏதாவதென்றால் கால்மி என்றான் இறுகிய குரலில். ஓகே என்று மீண்டும் ஒற்றை வார்த்தையில் பதிலளித்துவிட்டு காரை விட்டு வெளியேறியவள் திரும்பி கூட பார்க்காமல் விறுவிறுவென்று வீட்டை நோக்கி நடக்கலானாள். வழிநெடுக அவளுக்கு சந்தோஷம் தாழவில்லை. உங்களுக்கு மட்டும்தான் ஒற்றை வார்த்தையில் பதில் சொல்ல தெரியுமா? எனக்கும் தெரியும் என்று பெரியதாய் எதையோ வென்றது போல அவளுள்ளே மகிழ்ச்சி பொங்கியது. அவளின் மகிழ்ச்சியின் காரணம் சிறுபிள்ளைத்தனம் என்று அவளுக்கும் நன்றாகவே விளங்கியது. எனினும் அவள் மனம் அந்த அற்ப சந்தோஷத்தில் துள்ளுவதை அவளால் தடுக்க முடியவில்லை. அவளின் பூரிப்பின் மகிழ்ச்சியில் அவள் வீடு சேரும் வரை அவளை பின்தொடர்ந்து முகிலின் கார் வந்ததை அவள் அறிந்திருக்கவில்லை. மாயா வீடு வந்து சேர்ந்த நேரம் அவளின் தாயார் அவளுடைய பாட்ரி கிளாஸ் முடிந்து வந்துவிட்டார். அவளின் தம்பி ஆதனும் காலேஜிலிருந்து வந்துவிட்டான். எப்பொழுதும் வரும் நேரத்தை விட வெகு முன்பாய் அவள் வந்ததால் இன்னமும் அவளுடைய தந்தையும் அக்காவும் அவர்களின் வேலையிலிருந்து வந்திருக்கவில்லை. எப்பொழுதும் வரும் நேரத்தை விட முன்பாய் வந்த மகளை ஆச்சரியத்துடன் பார்த்த காஞ்சனா, மாயா என்னாச்சு? இன்னைக்கு என்ன இவ்வளோ சீக்கிரம் வந்துட்ட? உடம்பு சரியில்லையா? அவளுக்கே உரித்தான பாணியில் படபடவென்று கேள்விகளை தொடுத்தாள். ஏற்கனவே யோசித்து வைத்திருந்த பொய்தான் என்றாலும் அக்கறையாய் அவளை பார்த்து கேட்கும் தாயிடம் பட்டென்று அவளால் அந்த பொய்யை கூற முடியவில்லை. நான் என்று சிறிது தடுமாறியவள் நிமிடத்தில் தன்னை சமாளித்துக் கொண்டு, ப்ராஜெக்ட் ஃபீல்ட் ஒர்க்கிற்கு போயிருந்தோம்.
அது சீக்கிரமா முடிஞ்சிடுச்சு, அதனால சீக்கிரமாவே வந்துட்டேன் என்றாள் சரளமாக. ஒரு வகையில் பார்த்தால் இது பொய்யில்லை. என்ன, முழு உண்மையை கூறாமல் பாதியைத்தான் சொல்கிறேன் என்று தன்னைத்தானே நியாயப்படுத்திக் கொண்டாள். மாயாவிற்கு மிதமான சூட்டுடன் கூடிய ஒரு கப் காஃபியை கொடுத்தவாறே யோசனையுடன், ப்ராஜெக்ட் ஃபீல்ட் ஒர்க் என்று கேள்வியுடன் அவளை நோக்கினாள் காஞ்சனா. ஆமாம் என்ற மாயா தன் தாயிற்கு இந்து கோவில்களை அடிப்படையாக கொண்டு 5 நட்சத்திர ஹோட்டல்களை அமைக்கப் போகும் அவர்களின் ப்ராஜெக்டை பற்றிய விவரங்களை விளக்கினாள். ஆச்சரியத்தில் விழிவிரிய தன் மகளின் விளக்கத்தை கேட்டுக்கொண்டிருந்த காஞ்சனா, கேட்கறதுக்கே இந்த ப்ராஜெக்ட் பெருசா இருக்கே, அதுவும் இந்த ப்ராஜெக்ட்ல மொத்தமாவே இப்போதைக்கு 20 பேரை தான் செலக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ற. நீயோ ஃப்ரெஷர், அதுலயும் யார்கிட்டையும் போய் பேசுற டைப்பும் கிடையாது. அப்படி இருக்க உன்னை எப்படி தேர்ந்தெடுத்தாங்க? சந்தேகமும் வியப்புமாய் தன் மகளை நோக்கினாள் அந்த தாய். அம்மா என்று அழுத்தத்துடன் மெலிதாய் குரல் சினுங்க, இதுதானே வேணாங்கிறது? பேச்சு திறமையை பார்த்து எனக்கு வேலையை கொடுக்க நான் என்ன பேச்சாளராகவா அல்லது அரசியல்வாதியாகவா போறேன்? நீ கேட்ட இந்த கேள்வியை நானும் என்னோட மேனேஜர் கிட்ட கேட்டேன். நான் லாஸ்ட் வீக் எடுத்த பிரசன்டேஷனை பார்த்து எங்க டீம் மட்டும் இல்ல, என்னோட சிஇஓயே அசந்துட்டாராம். என்னோட சிஇஓவே நான் இந்த ப்ராஜெக்ட்ல வேலை பார்க்கணும்னு சொன்னார்னு எங்க ப்ராஜெக்ட் மேனேஜரே என்கிட்ட சொன்னார் என்றால் மாயா இல்லாத காலரை தூக்கிவிட்டபடி. ப்ராஜெக்ட் மேனேஜர்னா இன்னைக்கு காலையில உன்னை கூப்பிட வந்தாரே அவரா? காஞ்சனாவின் அந்த கேள்வியில் ஒரு கணம் திடுக்கிட்டு போனாள் மாயா. சகஜமாக தன் தாயிடம் கூறிக்கொண்டே சென்றதில் தவறி உளறியது அவள் அறியவில்லை. மனதில் தனக்குத்தானே கொட்டிக்கொண்டு என்ன பதில் கூறலாம் என்று யோசிக்க சில வினாடிகள் பிடித்தது மாயாவிற்கு. அவள் தாயின் கேள்வி வெறும் மேனேஜரை பற்றி மட்டும் என்றிருந்தால் ஏதாவது சொல்லி சமாளித்திருக்கலாம். ஆனால் அவள் தாயின் உள்ளே மறைந்திருந்த கேள்வியான, காலையில் உன் மேனேஜரின் முன்பு அப்படி பம்மினாய், நீயா அவரை கேள்வி கேட்டாய் என்ற கேள்விக்கு சேர்த்து பதில் சொல்வதற்குத்தான் சிறிது நேரமாகியது மாயாவிற்கு. இதுவே உண்மையான விஷயமாக இருந்திருந்தால், இது என்ன கேள்வி மேல் கேள்வி கேட்கிற என்று சொல்லிவிட்டு அவள் பாட்டிற்கு சென்றிருப்பாள். ஆனால் இப்பொழுது அப்படி சொல்ல முடியாதே. குற்றமுள்ள மனம் குறுகுறுக்குமே. தன்னைத்தானே நொந்தபடி, அதுவா, அந்த சமயத்துல என்னோட மேனேஜர் வேற, இப்ப இவர் என்னோட ப்ராஜெக்ட் மேனேஜர் என்று ஏதோ வாய்க்கு வந்ததை உளறினாள். மேலும் அவளின் தாய் வேறு ஏதேனும் கேட்பதற்கு முன், அது மட்டுமில்லாமல் அவர் இந்த ப்ராஜெக்டோட மேனேஜர் மட்டுமில்ல, இந்த ப்ராஜெக்டில் ஒரு முக்கியமான நபரும் கூட. அவரோட இன்புட்ஸ் இந்த ப்ராஜெக்டுக்கு ரொம்ப முக்கியம். நானும் அவரை நேத்துத்தான் பார்த்தேன் என்று உண்மையையும் சேர்த்து கூறினாள் மாயா. மகளின் மீது சந்தேகப்படுவதற்கு அந்த தாய்க்கு எந்த காரணமும் இல்லாததால் மகளின் வார்த்தைகளை எந்தவித நெருடலும் இல்லாமல் ஏற்றுக்கொண்டவள் அதற்கு மேல் எந்த கேள்வியும் கேட்காமல் வீட்டு வேலைகளில் மும்முரமானாள். ஒரு வழியாக மாயா அவளின் அறைக்கு வந்து சேர்ந்தபோது அவளின் மனம் பாறையாய் கனத்தது. வெள்ளந்தியாய் தான் சொல்வதையெல்லாம் நம்பும் தன் தாயிடம் உண்மையை மறைத்து பொய் சொல்லி ஏமாற்றுகிறோமே என்று அவளது மனசாட்சி அவளை உறுத்தியது. தன் வாழ்க்கையில் நடக்கும் எல்லா விஷயத்தையும் தன் தாயிடமோ அக்காவிடமோ அல்லது தன் தோழியிடமோ சொல்லும் பழக்கம் இல்லாவிட்டாலும் பொய் சொல்லும் வழக்கம் என்றுமே மாயாவிற்கு இருந்தது இல்லை. அதற்காக மாயா பொய்யே சொன்னது இல்லை என்றில்லை. பொய் சொன்னால் அந்த நிகழ்வு மறக்கும் வரை அது அவளை முரண்டிக்கொண்டே இருக்கும் என்பதால் தான். அது மட்டுமில்லாமல் சொன்ன பொய்யை ஞாபகம் வேறு வைத்திருக்க வேண்டும். ஞாபகம் வைத்துக்கொள்ள பல விஷயங்கள் இருக்க தேவையில்லாமல் சொன்ன பொய்யையும் அதன் காரணத்தையும் வேறு நினைவு வைத்துக் கொள்ள வேண்டுமா என்ற எண்ணத்தினாலேயே மாயா பொய் சொல்வதை அறவே தவிர்த்து முடிந்தவரை உண்மை சொல்வதையே வாடிக்கையாக வைத்திருந்தாள். ஒரு கணம் நடந்தது அனைத்தையும் தன் தாயிடம் சொல்லிவிடலாமா என்று கூட அவளுக்கு தோன்றியது. ஆனால் என்னவென்று சொல்வது? அம்மா, ஆபீஸ் போவதற்கு முதல் நாள் எனக்கு ஒரு விசித்திரமான கனவு வந்தது. அந்த கனவில் வந்த ஒருவரை நான் அடுத்த நாள் ஆபீஸில் நேரிலேயே பார்த்தேன். அவர் வேறு யாருமல்ல, என் கம்பெனியின் சிஇஓ தான். இன்னும் ஒரு நாள் இன்னொரு கனவு வந்தது. அவர் என்னுடைய கணவர் என்று சொன்னார். அவர் இன்று காலையில் நம் வீட்டுக்கு வந்தார். அவர்தான். சொல்லி பார்க்கும் போது அவளுக்கே உடல் கூசியது. அது மட்டுமில்லாமல் அத்தோடு விடும் தாயும் அல்லவே காஞ்சனா. இந்த கதையை கேட்ட பின் யார்தான் சும்மா விடுவார்கள்? அதைத் தொடர்ந்து வரும் கேள்விகளுக்கு என்னவென்று பதில் சொல்வது? எந்த கேள்விக்கும் தன்னிடமே விளக்கமோ பதிலோ இல்லாத சமயத்தில் தாயின் கேள்விகளுக்கு என்ன பதில் கொடுப்பது? கனவில் நடந்ததையெல்லாம் நீ நம்ப வேண்டாம். அது நமக்கு தேவையில்லாத வேலை. இதில் எல்லாம் நீ தலையிட வேண்டிய அவசியமில்லை. இந்த வேலையே வேண்டாம் என்று சொல்லிவிட்டால் முடியவே முடியாது. அனைத்திற்கும் ஓரளவிற்கு விடை தெரியும் வரை யாரிடமும் சொல்வது சரியாக இருக்காது. விடை கிடைத்த பின் மற்றவரிடம் கண்டிப்பாய் நான் சொல்லுவேன் என்று தனக்குத்தானே சமாதானமும் செய்து கொண்டாள். மாயா, இது அவசியமா? மெலிதாய் அவளின் உள்ளே இருந்து ஒரு குரல் கேட்டது.
இந்த கேள்வியை மாயா பலமுறை தன்னைத்தானே கேட்டிருக்கிறாள். இதுதான் காரணம் என்று இல்லாமல் அவள் மனம் அவள் கண்ட காட்சிகளை 200% நம்பியது என்பதுதான் உண்மை. மனதில் எழுந்த அந்த கேள்வியை அடக்கிவிட்டு இந்த கனவுகளின் மூலத்தை அறிந்தே தீர வேண்டும். எல்லாம் தெளிவான பின் மொத்த குடும்பத்திற்கும் இதை ஒரு ஜோக் போல சொல்லிவிடுவேன் என்று மனதில் முடிவெடுத்த பின் நிம்மதியாக தூங்கச் சென்றாள் மாயா. 1 மணி நேரமாய் படுக்கையில் புரண்ட பின்னும் தூக்கம் வராமல் போக விட்டத்தை வெறித்து பார்த்து கொண்டிருந்த மாயாவிற்கு திடமென்று ஒரு யோசனை தோன்றியது. அவசரமாய் படுக்கையில் இருந்து எழுந்தவள் ஸ்டடி மேஜையில் அமர்ந்து டேபிள் லாம்பை போட்டாள். சில வினாடிகள் கண்களை மூடி தான் கண்ட அந்த விளக்கை கண்முன்னே கொண்டு வந்தாள். எந்த விதத்தில் பார்த்தாலும் மாயாவை கை தேர்ந்த ஒரு ஓவியர் என்று கூறிவிட முடியாது. எனினும் தான் கண்டதை வரி வடிவமாய் வரைவதில் மாயாவிற்கு வல்லமை இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட பாதி படத்தை அவள் வரைவதற்கும் மணி 2 ஆவதற்கும் சரியாக இருந்தது. அதற்கு மேல் என்ன நடந்தது, எப்படி மேஜை மேலேயே தூங்கினாள், எப்போது தூங்கினாள் என்பது எதுவுமே மாயாவிற்கு தெரியாது. மாயா, மாயா எழுந்திரு, மணி 9 ஆச்சு, ஆபீஸ் போக வேண்டாமா? அசந்து தூங்கிக் கொண்டிருந்த மகளை அவசரமாய் தட்டி எழுப்பினார் சோழன். அப்பா, என்னது மணி 9? அம்மா ஏன் என்னை முன்னாடியே எழுப்பல? கண்களை கசக்கியபடி அதிர்ச்சியும் அவசரமுமாய் நாற்காலியிலிருந்து எழுந்தவளின் கரம்பட்டு மேஜை மேல் இருந்த காகிதங்கள் எல்லாம் சிதறி கீழே விழுந்தன. சிதறி விழுந்த காகிதங்களை பார்த்த மாயாவிற்கு ஐயோ என்று வந்தது. இப்பொழுது இந்த காகிதங்களை எடுத்து வைப்பதா அல்லது ஆபீஸிற்கு கிளம்புவதா என்று எதை முதலில் செய்வது என்று இன்னமும் முழுதாய் தூக்கம் களையாத கண்களுடன் வெறித்து கொண்டிருந்தவளுக்கு அவளின் தந்தை உதவிக்கு வந்தார். நீ கிளம்பு, நான் எடுத்து வைக்கிறேன். மகளின் குணமறிந்து கீழே விழுந்த கிறுக்கல் நிறைந்த காகிதங்களை அவளின் கண்முன்னே எடுக்கவும் செய்தார். தேங்க்ஸ்பா. முத்துப்பற்கள் மின்னிட தந்தைக்கு ஒரு நன்றியை உதிர்த்துவிட்டு குடுகுடுவென்று குளியலறைக்கு ஓடினாள் மாயா. அவசரமாய் சென்றதில் டவலை எடுக்க மறந்துவிட்டு அதை எடுப்பதற்காக வெளியே வந்தவள் இன்னமும் தன் தந்தை தன் அறையிலேயே இருப்பதை பார்த்தாள். அது மட்டுமல்லாமல் தான் வரைந்த பேப்பர்களில் ஒன்றை ஆச்சரியமாய் பார்த்தும் கொண்டிருந்தார். மாயாவின் ஆவல் அவளின் அவசரத்தை மிஞ்ச, பா என்னாச்சு என்று அவரின் அருகில் சென்று நின்றவளின் பார்வை அந்த பேப்பரின் மேல் விழுந்தது. அந்த பேப்பரில் இருந்த படத்தை பார்த்த மாயாவிற்கு அவள் கண்களை அவளாலேயே நம்ப முடியவில்லை. அந்த பேப்பரில் இருந்தது அந்த குகையில் அவள் கண்ட விளக்குதான். ஆச்சரியம் அதில் இல்லை. ஆனால் அவளுக்கு ஞாபகம் இருக்க பாதி படம் வரைதான் வரைந்திருந்தாள். ஆனால் இந்த பேப்பரிலோ முழு படமும் அழகாய் வரையப்பட்டிருந்தது. இதை நானா வரைந்தேன்? எப்பொழுது வரைந்தேன்? தன்னைத்தானே கேட்டுக்கொண்டிருந்தவளின் கவனத்தை அவளின் தந்தையின் குரல் கலைத்தது. மாயா, இந்த விளக்கை நீ எங்க பார்த்தாய்? அந்த பேப்பரை தூக்கி காட்டியபடி கேட்ட அவள் தந்தையின் குரலில் ஆச்சரியம் மிகுந்திருந்தது. அதுவா? பழைய இந்து கோவில்களை ஆதாரமாக வைத்து எங்கள் கம்பெனியில் 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டும் ப்ராஜெக்டில் நான் இப்பொழுது வேலை செய்கிறேன். இன்டர்நெட்டில் பார்த்த நிறைய படங்களை பார்த்து அதை ஒரு முன்மாதிரியாக வைத்து என்னுடைய கற்பனையையும் சேர்த்து இந்த படத்தை வரைந்தேன் என்று சரளமாக பொய்யுரைத்தாள் மாயா. மாயா, இப்படியே போய்கொண்டிருந்தால் பொய் சொல்வதில் நீ பெரிய மேதாவியாகி விடுவ என்று இடித்துரைத்த மனதை அடக்கியபடி தன் தந்தையை கூர்ந்து நோக்கினாள். இன்னமும் அவரின் முகம் தெளியாமல் போக புதிர் பார்வையுடன், நிஜமாவா என்று அழுத்தமாக கேட்டார் அவளின் தந்தை. கண்களை பார்த்து கேட்கும் தந்தையிடம் சட்டென்று ஆம் என்று பொய் சொல்ல வராமல் போக, ஏன்பா என்று கேட்டாள். இது நம் குலதெய்வ சொத்து. இது நம் குலதெய்வ கோவிலின் அருகே இருக்கும் ஒரு குடிசையில்தான் வைத்திருப்பார்கள். நானே இந்த விளக்கை ஒரு தடவை தான் பார்த்திருக்கிறேன். அதுவும் நான் காலேஜ் படிக்கும்போது. இந்த விளக்கை உன் அம்மா கூட பார்த்தது கிடையாது. இதை பற்றி உன் அம்மாவிற்கு கூட தெரியாமா என்று எனக்கு தெரியவில்லை. அப்படி இருக்கும் போது இந்த விளக்கை பற்றி உனக்கு எப்படி தெரிந்தது? அதுவும் இல்லாமல் துல்லியமாக அதை நீ எப்படி வரைஞ்ச? பிரமிப்பும் சந்தேகமுமாய் தன் மகளை பார்த்தார் சோழன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னோட பதிவுகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.